சாந்தி. 24/1/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒரே ஒரு தந்தையின் வழிகாட்டல்களை தொடர்ந்தும் பின்பற்றும் போது தந்தையே உங்களுக்கு பொறுப்பாவார். தந்தையின் வழிகாட்டல் நடந்தும் உலாவித் திரியும் போதும் என்னை நினைவு செய்யுங்கள். கேள்வி: சிறந்த நற்குணங்களை உடைய குழந்தைகளின் பிரதான அடையாளங்கள் யாவை? அவர்கள் முட்களை மலர்களாக மாற்றுகின்ற மிகச்சிறந்த சேவையை செய்கின்றார்கள். அவர்கள் முட்களைப் போன்று எவரையும் குத்துவதில்லை. அவர்கள் என்றுமே தம்மிடையே சண்டை போடுவதில்லை. பதில்: அவர்கள் எவருக்கும் துன்பம் விளைவிப்பது இல்லை. அவர்களுக்கு துன்பம் விளைவிப்பது என்றால் அவர்களை முட்களைப் போல் குத்துவது போன்றதாகும். பாடல்: காலம் கடந்து செல்கின்றது. ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரேயொரு தந்தையை நினைவு செய்வதன் மூலம் அதி அன்பானவர் ஆகுங்கள். நடக்கும் போதும், உலாவித் திரியும் போதும், செயல்கள் செய்யும் போதும் நினைவில் நிலைத்திருப்பதை பயிற்சி செய்யுங்கள். தந்தையின் நினைவில் நிலைத்திருந்து சந்தோஷமாகவும் முக மலர்ச்சியுடனும் இருங்கள். 2. ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் ஒவ்வொரு அடியிலும் கடவுளின் வழிகாட்டல்களை பின்பற்றுங்கள். அகங்காரம் உடையவர்கள் ஆகாதீர்கள். அதாவது சரீர உணர்வின் போதையுடையவர்கள் ஆகாதீர்கள். தீய செயல்களை செய்யாதீர்கள். குழப்பம் அடையாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் சாதாரண செயல்களை செய்யும் பொழுதும் சதா இலேசாகவும் ஒளியாகவும் இருப்பதுடன் ஓர் உயர் ஸ்திதியில் ஸ்திரமாகவும் இருப்பீர்களாக. தந்தை ஒரு சாதாரண சரீரத்தை எடுத்து உங்களை போன்றே பேசி உலாவித் திரிகின்றார். எனவே செயல்கள் சாதாரணமாக இருந்தாலும் அவரது ஸ்திதி உயர்வாக இருந்தன. அதேபோல் குழந்தைகளான உங்களின் ஸ்திதி உயர்வாக இருக்க வேண்டும். சாதாரண செயல்களை செய்யும் போதும் இலேசாகவும் ஒளியாகவும் இருந்து ஓர் உயர்ந்த ஸ்திதியில் ஸ்திரமாக இருங்கள். விழிப்புணர்வை கொண்டிருங்கள். நான் மேன்மையான செயல்களை செய்யும் பொருட்டு அவதரித்துள்ள ஓர் அவதாரம். சாதாரணமான செயல்கள் பின்னர் அலௌகிகமான செயல்களாக மாற்றமடைகின்றன. ஸ்லோகம். தங்கள் பார்வையையும் மனோபாவத்தையும் ஆத்ம உணர்வுடையதாக ஆக்குபவர்களாலேயே இலகுவாக தூய்மையை கிரகிக்க முடியும். அவ்யக்த சமிக்ஞை. உங்கள் சக்தி வாய்ந்த மனதால் சகாஷை கொடுக்கின்ற சேவையை செய்யுங்கள். உங்கள் மனம் மூலம் சேவை செய்வதில் உங்களை மும்முரமாக வைத்திருக்கும் அளவிற்கு மேலும் அதிகமாக இலகுவில் மாயையை வெற்றி கொண்டவர்கள் ஆகுவீர்கள். இதனை உங்களுக்காக மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் உங்கள் நல்லாசிகள் மற்றும் தூய உணர்வுகள் மூலம் பிறரையும் மாற்றுகின்ற சேவையை செய்யுங்கள். இந்த ஞானம், அன்பு, யோகத்தின் மூலம் அந்த தூய உணர்வுகளின் சமநிலை இருக்கட்டும். நீங்கள் நன்மை அளிப்பவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது எல்லையற்ற உலக உபகாரிகளாக ஆகுங்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.